ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இப்போது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அதை பற்றி பார்க்கலாம். பேங்க் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். எங்கேஜ்ட் இன் வந்து ப்ரைமர்லி இன் மொபிலைசிங் டெபாசிட் அண்ட் ஃபார்வர்டிங் லோன்ஸ். டெபாசிட் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் லோன் கொடுக்கறது, இதுதான் அதோடைய ப்ரைமரியான ஒர்க். டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ணுறது, லோன் வந்து ஃபார்வர்டிங் லோன், அதுதான் பேங்கோடைய ஒர்க். Deposit and loan are highly differentiated in nature. Banks are regulated by banks எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் பேங்கான ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுவாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதான் என்ன அப்படின்னா நான் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா சிம்பிளர் இன் இட்ஸ் ஃபங்க்ஷன் வித் எ மெயின் டிஃப்ரென்ஸ். அது வந்து ஃபங்க்ஷன் வந்து சிமிலர் தான், ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா though highly simplified being that is does not allow its depositor. என்ன அப்படின்னா நான் பேங்க் வந்து அவங்களோட டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க, டெபாசிட்டரை வித்ட்ரா அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து மணியை வித்ட்ரா பண்ண அலோவ் பண்ணாதான். இட் டஸ் நாட் அலோவ் இட்ஸ் டெபாசிட்டர் டு வித்ட்ரா மணி ஃப்ரம் தேர் அக்கௌண்ட். எது நான் பேங்க் அப்படிங்கிறது. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்ட் எமர்ஜிங் அஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்னா எது அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ ஹெட்ரோஜினஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அதர் தென் commercial and cooperative bank performing financial intermediation in a variety of way. என்ன அப்படின்னா நிறைய வேலை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஒர்க் பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது. என்ன அப்படின்னா அக்செப்டிங் டெபாசிட், மேக்கிங் லோன்ஸ் and advance, leasing, hire purchase, etc. They cannot have certain activity as their principal business. என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் ஷேல் பர்ச்சேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. தே கேனாட் ஹாவ் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் அஸ் தேர் பிரின்சிபல் பிஸ்னஸ். ஓகே, அது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சரல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேல் பர்ச்சேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. தே ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணும், பப்ளிக்டேருந்தே ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அண்ட் லெண்ட் தெம் டு அல்டிமேட் ஸ்பெண்டர். தே அட்வான்ஸ் லோன்ஸ் டு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஹோல்சேல் அண்ட் ரிட்டேல் ட்ரேடர்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபண்டு பப்ளிக்டேருந்து கலெக்ட் பண்ணி இந்த ஸ்பெண்டர்ஸ் யார் அல்டிமேட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கள்ட்ட அவங்களுக்கு லெண்ட் கொடுப்பாங்க. தே அட்வான்ஸ் லோன் டு த வேரியஸ் ஹோல்சேல் அண்ட் retail traders, small scale industries and self-employed peasants. Thus they have broadening and diversify the range of product and service and offered by the financial sector. Gradually they are being recognized as complementary to the banking sector விட காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரெகனைஸ் பண்ண வச்சுருக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் are being recognized as complementary to the banking sector. எதனால் அப்படின்னு பார்த்தா due to their customer oriented service. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாம் கஸ்டமர் ஓரியன்டாக சர்வீஸ் பண்ணுவாங்க. சிம்பிளிஃபை இந்த ப்ரொசீஜர், அட்ராக்டிவ் rate of returns and deposit. Flexibility and timeliness in meeting the credit needs of specified செக்டரில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் இருக்கக்கூடியது. அதனால தான் இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டு த பேங்கிங் செக்டருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இப்படி சொல்லி சொல்கிறாங்க, ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஆர்பிஐ தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐ தான் ரெகுலேட்டர் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ தான். ஹேஸ் கிவன் த வெரி வைட் டெஃபினிஷன் ஆஃப் சச் கம்பெனிஸ் கைண்ட் ஆஃப் அம்பர்லா டெஃபினிஷன். அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் ஃபார்ம்ட் அஸ் ஏ கம்பெனியாட்டு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, இன்வால்வ் இன் ரிசீவிங் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் இன் எனி மேனர். டெபாசிட்டை வந்து என்ன பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, லெண்டுக்கு கொடுக்குறது. அதான் என்ன அப்படின்னா அதோட இதுன்னு சொல்லிட்டு டெஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை பேஸ்ட் ஆன் தேர் லையபிலிட்டி ஸ்ட்ரக்சர் தே கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ என்ன அப்படின்னு பார்த்தா டெபாசிட் டேக்கிங், நான் டெபாசிட் டேக்கிங் சொல்லிட்டு ரெண்டாக வந்து என்ன பண்ணலாம், அதை கிளாஸிஃபை பண்ணலாம். டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, நான் டெபாசிட் டேக்கிங் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் நான் டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஓகேவா? இட் இஸ் மேண்டரி ஃபார் அன்
non-banking financial company to get itself registered with the RBI. அதாச்சு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி கட்டாயம் ஆர்பிஐ கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டெபாசிட் டேக்கிங் நோக்கு வந்து என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட கட்டாயம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து மேண்டரி. ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் தே நீட் டு பி எ கம்பெனி. அது ஒரு கம்பெனியாட்டு கட்டாயம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அண்டர் த கம்பெனி ஆக்ட் 1956 அண்ட் ஷுட் ஹேவ் த மினிமம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மினிமம் என்ன அப்படின்னு பார்த்தா நெட் நோக்கு அந்த நெட் ஓன் ஃபண்ட் அப்படிங்கிறது அதுக்குன்னு சொல்லக்கூடிய நெட் ஓன் ஃபண்ட் வந்து 2 crore அதாவது 2 கோடி வந்து இருக்கணும். இது வந்து கட்டாயம். 2 நோக்கு வந்து ஆபியேட் அதாச்சும் ரிமூவ் பண்ணுறது அர்த்தம். ஓகே, ஸோ ஆபியேட் டூயல் ரெகுலேஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எ சர்டன் கைண்ட் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து இது பண்ணிடுறாங்க which are regulated by other financial regulator is exempt from the regulatory control of RBI. என்ன அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி வந்து டூயல் ரெகுலேஷன் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ தவிர்த்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் இருக்காங்க. ஓகே, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் நோக்கு வந்து கம்பெனிஸ்க்கு அது என்னென்னு பார்க்கலாம். வெஞ்சர் நோக்கு வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், மெர்ச்சன்ட் நோக்கு வந்து பேங்க், ஸ்டாக் broking firms, venture capital fund, merchant bank, stock broking firm. இதெல்லாம் யார் வந்து இது பண்ணுறா ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், மெர்ச்சன்ட் நோக்கு வந்து பேங்க், ஸ்டாக் broking நோக்கு வந்து ஃப்ரம், அதெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நோக்கு வந்து போர்ட் ஆஃப் இந்தியா தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியை ரிஜிஸ்டர் அண்ட் ரெகுலேட்டட் பை த இன்சூரன்ஸ் வந்து ரெகுலாரிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் ரெகுலாரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் ஹவுசிங் வந்து ஃபினான்ஸ் கம்பெனி ரெகுலேட்டட் பை நேஷ்னல் வந்து ஹவுசிங் பேங்க். நிதி வந்து கம்பெனி ரெகுலேட்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அண்டர் த கம்பெனி ஆக்ட் 1956 கீழே எனது நிதி கம்பெனி ரெகுலேட் பண்ணப்படுது. சிட் ஃபண்ட் கம்பெனி அப்படிங்கிறது ரெகுலேட்டட் பை ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட் ஃபண்ட் கம்பெனியை பார்த்துக்கிறாங்க அண்டர் த சிட் ஃபண்ட்ஸ் நோக்கு ஆக்ட் 1982. சிட் ஃபண்ட்ஸ் நோக்கு ஆக்ட் 1982 படி சிட் ஃபண்ட் கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. சில இம்பார்ட்டண்டான ரெகுலேஷன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிங்கிறது டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா அலோவ் டு டெபாசிட் அண்ட் ரினியூ பப்ளிக் டெபாசிட்ஸ் for the minimum period of 12 months and maximum period of 60 months. அதாவது 1 வருஷம் அல்லது மினிமம் 1 வருஷம் 3 வருஷம் அதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா அலோவ் டு டெபாசிட் பண்ண பப்ளிக் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண ரினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெகுலேஷன். அதுக்கப்புறம் cannot accept டிமாண்ட் டெபாசிட் அதாவது சேவிங் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய டிமாண்ட் டெபாசிட்டை என்ன பண்ணாது அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் வந்து கம்பெனி என்ன பண்ணாது அக்செப்ட் பண்ணாது. they cannot வந்து ஆஃபர் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையர் தென் த சீலிங் ரேட் ப்ரிஸ்கிரைப் பை த ஆர்பிஐ. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுறதை விட அதிகமாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இது பண்ணக்கூடாது. அதுக்குன்னு சொல்லிட்டு சீலிங் ரேட் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இது பண்ணும். அண்ட் cannot ஆஃபர் த கிஃப்ட்ஸ் இன்சென்டிவ் ஆர் எனி அதர் அடிஷ்னல் பெனிஃபிட் டு த டெபாசிட்டர். ஷுட் ஹேவ் மினிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் கிரெடிட் வந்து ரேட்டிங். மினிமம் குறைஞ்சபட்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரேட் கிரெடிட் ரேட்டிங் வந்து இருக்கணும். ஷுட் ஹேவ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரேட் கிரெடிட் ரேட்டிங் வந்து இருக்கணும். ஷுட் ஹேவ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் கிரெடிட் ரேட்டிங். தே டெபாசிட் ஆர் நாட் வந்து இன்ஷூர்ட் அதாச்சும் டெபாசிட் வந்து இன்சூரன்ஸ் இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. தே டெபாசிட் ஆர் நாட் இன்ஷூர்ட். த ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட் பை த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியால் டெபாசிட் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. நாட் கேரண்டி பை த ஆர்பிஐனால் வந்து கேரண்டி பண்ணப்படாது. நீட் டு மெயின்டைன் வந்து கேபிட்டல் அடக்வசி ரேஷியோ நார்ம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கட்டாயம் மெயின்டைன் பண்ணும். நார்ம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பை த ஆர்பிஐனால் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட அந்த கேபிட்டல் வந்து அடக்வசி ரேஷியோவை கட்டாயம் மெயின்டைன் பண்ணும். நியூவான வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இருக்குது. அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் வந்து டு ப்ரொமோட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணணும். ஈஸியாக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக இது பண்ணும். இன்ஃபியூஷன் ஆஃப் கிரேட்டர் டைமனிசம் இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்.
In 2017 to 2018, RBI introduced two new category of non-banking financial companies. ரெண்டு நியூ கேட்டகரி என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒன்று என்ன அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் வந்து கம்பெனி பியர் டு பியர் அப்படிங்கிறது. அது எதை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா சர்வீஸ் ஆஃப் லோன் ஃபெசிலிட்டேஷன் டு லெண்டர் அண்ட் பேரோவர் ஆன் அன் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். கடன் கொடுக்கறது வாங்குறது அதுக்கு இது பண்ணும். எது அப்படின்னா இந்த NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி பியர் டு பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது பண்ணும் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் டு ரைஸ் தேர் ஓன் ஃபண்ட் பை அக்செப்டிங் டெபாசிட். என்ன அப்படின்னா தே ஆர் நாட் அலோட். அது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அலோவ் பண்ணாது அவங்களோட ஃபண்டை டெபாசிட் மூலமாக ரைஸ் இது பண்ணுறதுக்கு. ஓகே, மேட்சிங் த ரைட் லெண்டர் வித் ரைட் பேரோவர். கரெக்டான லெண்டர் கரெக்டான பேரோவர் கிட்ட என்ன பண்ணுறது மேட்ச் பண்ணுறது. ஆஸ் த மாடரேட் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் lender and borrower. They also provide auxiliary service such as loan recovery, credit assessment, profile verification and so on. இதெல்லாம் பண்ணுறது என்ன அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி பியர் டு பியர் அப்படிங்கிறது இது பண்ணுவோம். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தா அக்ரிகேட்டர் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேதர் ஸ்காட்டர் ஃபினான்ஷியல் டேட்டா. ஸ்காட்டரான ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாத்தையும் கேதர் பண்ணுவாங்க. அதாவது ரிலேட்டட் டு பேங்கிங், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் எக்ஸெட்ரா of an individual or company and present them in a manner that allow the reader to easily understand and analyze them. Such consolidated financial information is quite useful, is quite helpful in applying for a loan and other financial transaction. A loan apply பண்ணுறதுக்கா மற்ற ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னது அக்கௌண்ட்டு அக்ரிகேட்டர் இங்கே பண்ணுறது யார்? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தான் பண்ணுறாங்க. செவரல் நியூ ஏஜ் digital lending app based non-banking financial company have come up in this segment. எக்கச்சக்கமான டிஜிட்டல் லெண்டிங் ஆப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எது கீழே தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி கீழே தான் வரும். ரெகுலேட்டரி சேஞ்சஸ் ஃபார் த ஈஸி ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் ப்ரொவைடிங் டேட்டா operational flexibility. The following changes were made by the RBI in relation of non-banking financial கம்பெனிக்கு ஈஸியாக என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணவும் ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க RBI. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதான் எக்ஸிஸ்டிங் 3 கேட்டகரி ஆஃப் non-banking financial company, அதாவது asset finance company, investment and loan were merged into a new கேட்டகரி. ஏதாச்சும் என்ன அப்படின்னா தனித்தனியாக 3 கேட்டகரியாக இருந்தது ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதான் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனி. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனிஸ் அப்படின்னு நவ் கான்வர்ட் தே வில் பி ரெகுலேட்டட் பை தேர் ஆக்டிவிட்டி ரேதன் என்டிட்டி. அது எது வேணாலும் ரெகுலேட் பண்ணப்படுது அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்னால ரெகுலேட் பண்ணப்படுது. ஏ டெபாசிட் டேக்கிங், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, investment and credit company will invest up to 20% of its net asset in unquoted share of another company. என்ன அப்படின்னு பார்த்தா 20% வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க of its net asset in unquoted share of other company. Deposit taking நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனி வில் இன்வெஸ்ட் எது வரைக்கும் அப்படின்னா 20% அவங்களோட நெட் அசெட்டில் 20% இன் அன்கோட்டட் ஷேர் ஆஃப் அனதர் கம்பெனி. இதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விச் இஸ் நாட் இன் சப்சிடரி ஆர் ஏ கம்பெனி இன் த சேம் குரூப் ஆஃப் அ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. எக்ஸ்க்ளூடிங் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்போச்சர் டு ஆல் ஆஃப் தம் வில் பி ரிஸ்க் வெயிட்டட் ஆஸ் பர் கிரெடிட் ரேட்டிங். அது இது பண்ணி ஆனால் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எக்ஸ்க்ளூடட். கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தான். விச் இன்வெஸ்டட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி, ஷேர்ஸ் அண்ட் டெப்த்தை என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே இருக்கும். நாட் லெஸ் தென் 90% ஆஃப் தியர்
net நோக்கு asset. They cannot நோக்கு வந்து engage in trading of the instrument they hold. They need to register with the RBI கூட நோக்கு கட்டாயம் register பண்ணியிருக்கணும். If their asset size is 100 above 100 crore 100 கோடிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா RBI கூட நோக்கு வந்து கட்டாயம் register பண்ணியிருக்கணும். Access public fund through instrument such as அவங்க எதுக்கும் பப்ளிக் ஃபண்ட் எது மூலமாக நோக்கு அக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கோர் நோக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது கமர்ஷியல் பேப்பர் டிபென்ச்சர் நோக்கு வந்து இன்டர் கார்பரேட் டெபாசிட் அண்ட் பேரோயிங் ஃப்ரம் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் கால் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேவா, இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை தவிர்த்திட்டு மற்ற எல்லாமே இது எக்ஸ்போச்சர் டு நோக்கு ஆல் ஆஃப் தம் வில் பி ரிஸ்க்கு நோக்கு வந்து வெயிட்டட் அஸ் பர் நோக்கு வந்து எது அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங்கை வச்சு தான் நோக்கு வந்து அதோட ரிஸ்க்கை வந்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே 2021 to 2022 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 3 இயர்ஸில் வந்து ஹாட் டைம்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஸ் பீன் க்ராசிங் த்ரூ ஹாட் டைம்ஸ் ஃபார் த லாஸ்ட் நோக்கு 3 இயர்ஸ். மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃபஸ்ட்டு கிரெடிட் க்ரோத் நோக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மார்ஜினலியே இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கும். கிரெடிட் இன்டென்சிட்டியும் நோக்கு வந்து மார்ஜினலி இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கு கன்சிஸ்டண்ட்டாக. இண்டஸ்ட்ரியல் செக்டார் தான் என்ன அப்படின்னு பார்த்தா லார்ஜஸ்ட் நோக்கு வந்து ரிசிப்ட் ஆஃப் கிரெடிட். ஓகே, கிரெடிட் நோக்கு வந்து இது பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார் தான் அதிகமாக இருக்குது. எக்ஸ்டெண்ட் பை த செக்டார் followed by retail loans and service. ஆக தே டோட்டல் நோக்கு வந்து அசெட்ஸ் இன்க்ரீஸ் இருக்குது. டோட்டல் அசெட் நோக்கு வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் எக்ஸ்போச்சர் டு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, பேங்கோட எக்ஸ்போச்சர் அதாச்சும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியில் பேங்கோட லெண்டிங் அண்ட் பேங்க் லெண்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நான் கன்வெர்ட்டிபிள் டிபார்ச்சர் அண்ட் கமர்ஷியல் நோக்கு வந்து பேப்பர் அதுதான் சொல்கிறாங்க. பேங்கிங்கோட எக்ஸ்போச்சர் டு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அது வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் நோக்கு வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படிம்பாங்க இல்லையா, அதுவும் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோவும் ஹையாக இருக்குது. அட் நோக்கு 6.55% அட் எண்ட் September 2021 as compared to 6.06% at the end March 2021. However, their net non-performing asset ratio remained at 2.93% at the end September 2021, same as March 2021. ஓகேவா, இவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் 50%. ஓகே, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ ஃபார் த நான் பேங்கிங் வந்து ஃபினான்ஷியல் கம்பெனி செக்டர். அதோடைய ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட் வந்து 50%. ரெகுலேட்டரி அகேன்ஸ்டாக த ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் 50% அகேன்ஸ்ட் பண்ணி இந்த கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26.64% அட் எண்ட் செப்டம்பர் 2021. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்கக்கூடிய இது தான். ஓகேவா, என்னென்ன இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பார்க்கணும் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனினா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவராலாக இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இதான். ஓகேவா, அதில் வந்து என்ன அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. டெபாசிட் வந்து டேக்கிங், நான் டெபாசிட் டேக்கிங்னு சொல்லிட்டு ரெண்டாக இருக்குது. ஒவ்வொன்றையும் தனித்தனி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ரெகுலேட் பண்ணது RBI. ஆனால் அதை ரெகுலேட்டரி இதை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி அதாச்சும் அவங்களோட ஒர்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி டியூயல் ரெகுலேஷன் கம்மி பண்ணுறதுக்காண்டி SCBI அதுக்கப்புறமா அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், ஓகே கம்பெனி ஆக்ட் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து கார்ப்பரேட் அஃபேர்ஸ், ஓகே சித் வந்து ஃபண்ட் ஆக்ட் 1982 மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிற மாதிரி அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் லெண்டிங் ஆப், ஓகே லெண்டிங் வந்து மணி, ஓகே லெண்டிங் வந்து ஆப் எல்லாமே எதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு பார்த்தா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கீழே தான் வந்து வரக்கூடியது. இப்படி நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியோடைய ஓவர் வியூ. தேங்க்யூ.